அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கூட்டணியும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாரிசுகள். வலுக்கும் உட்கட்சி மோதல், பதவி விலகும் சஜித் அணியின் முக்கியஸ்தர்கள். வாய்க்காலில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. யாழிலுட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. முகத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் தொடர்பில் வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மே மாதத்தில் 90,000 கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு, 11 பேர் காயம். டெல்லியில் கனமழை, நூற்றுக்கணக்கானோர் பாதிப்பு. கனடாவின் மற்றொரு முடிவு, ஸ்ரீலங்கா அரசுக்கு நெட்டியடி. யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகனான தகாம் சிறிசேனவை தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு தகாம் சிறிசேனவை நாமல் ராஜபக்ச அழைத்துள்ளார். முந்தைய தேர்தல்களிலும் தகாம் சிறிசேன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து பணியாற்ற அழைக்கப்பட்டார். வலுவான அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் நோக்கம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது குறித்து தகாம் சிறிசேன இன்னும் எந்த அறிவிப்பினையும் வெளியிடவில்லை. மேலும் எதிர்காலத்தில் அவர் இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் பத்திரமுல்லையில் போர் வீரர்கள் நினைவு சின்னத்துக்கு முன்னால் நடைபெற்ற போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் நாமல் ராஜபக்ச மற்றும் தகாம் சிறிசேன ஆகியோர் இணைந்து கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அனகிபுர அசோக சேபால தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட சிறு கட்சிகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே தாய் கட்சியில் இருந்தவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தலைமையகம் நிறைவேற்றாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அனகிபுர அசோக சேபால தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் பதவியிலிருந்து விலக்கியதற்கான காரணத்தை விளக்குவதற்காக இன்று தலவாக்கலையில் உள்ள தனது அலுவலகத்தில் விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் தனது பதவி விலகல் கடிதத்தை உடனடியாக கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டார ஆகியோருக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் அதனைத் தொடர்ந்து மேலும் சில முக்கியஸ்தர்கள் அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கணேசபுரம் முனியப்பர் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வாய்க்காலில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் வாய்க்காலில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி ஜெயந்தி நகரைச் சேர்ந்த சோமு கஜேந்திரமூர்த்தி 37 வயது என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடிமின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும். அதேபோல எதிர்வரும் 27ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் இந்த பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமானது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காடி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். முகத்தை வெண்மையாக பாவிக்கும் ஆபத்தான கிரீம்கள் மூலம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வைத்தியர் தனுஷா பாலேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவர் இந்த தகவலை அவரது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முகத்தை வெண்மையாக்க உதவும் சந்தையில் கிடைக்கும் தரமற்ற கிரீம்களை பாவித்து பக்க விளைவுகளுடன் வரும் நோயாளர்களுக்கும் என்னாலான சிகிச்சை மற்றும் அறிவுரைகளை வழங்கி வருகின்றேன். ஆனாலும் இவ்வாறான தரமற்ற பாதகமான கிரீம்கள் சர்வசாதாரணமாக எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடியதாக இருப்பதனால் இவைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வரத்தான் செய்கின்றனர். இதை தடுக்கும் வழிமுறைகள் இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. சாதாரணமாக எல்லா கடைகளிலும் இவை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கிரீம்களில் தான் புற்றுநோயை விளைவிக்கும் பார உலகங்களின் அளவு அதிகம் காணப்படுகின்றது. பணம் கொடுத்து நோயை விலைக்கு வாங்கும் செயற்பாடுதான் இந்த கிரீம்களை பாவிப்பதால் ஏற்படும். நாம் தான் விழிப்பாக இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வருடத்தின் மே மாதத்தின் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 91,785 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட வாராந்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 31,635 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது இன்று அதிகாலை ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் 11 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைனின் கியோவ் மீது ரஷ்யா 250 ஆளில்லா விமானங்கள் மற்றும் 14 ஏவுகணைகளை ஏவியதாகவும் அவற்றில் 6 ஏவுகணைகள் மற்றும் 245 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் டெல்லியின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்ததால் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் புயல் காரணமாக 25க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லி விமான நிலையத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி நேற்றிரவு ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக விமான சேவைகள் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் டெல்லியில் மே 23 முதல் மே 25 வரை இடியுடன் கூடிய மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வீதிகள் வெள்ளத்தினால் நிரம்பி வழிவதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசின் கண்டனத்தை தொடர்ந்து கனடாவில் மீண்டும் ஒரு நினைவு தூபிக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இலங்கை அரசு இன அழிப்பை நிராகரித்து வருவதும் அதனை கனடா போன்ற நாடுகள் ஊக்குவிக்க கூடாது என்று அரசு உயர் முகங்கள் கோரி வரும் நிலையில் டொரண்டோவின் ஈழத்தமிழர்கள் அதிகம் வாழும் ஸ்கேப்ரோ நகரில் தூபி அமைப்பதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தூபி அமைப்பது தொடர்பில் நம்மவர்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்டுள்ள நிலையில் இது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலாலி தெற்கு வசாவளன் பகுதியைச் சேர்ந்த கிட்டுனன் வயது 75 என்ற முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த சில தினங்களாக உடல் சுகையினமடைந்த நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் 22ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் நேற்று முன்தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்டார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.